இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நீர் எங்களை உமது சாயலாக படைத்து உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் உம்முடைய விருப்பப்படி ஏற்படுத்தி எங்களை அழகுபடுத்தியிருக்கிறேன். இந்த உடலின் உறுப்புகளை நாங்கள் பயன்படுத்தி நீர் விரும்புவதை செய்ய வேண்டும் என்றும், உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்யக்கூடாது என்றும், இந்த உடலின் உறுப்புகளை வைத்து நாங்கள் நல்லதை செய்ய வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் மூலமாக நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். நீர் கூறுகிற வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்கி அதனை புரிந்து கொண்டு நீர் விரும்புவதை செய்கிற நபர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ எங்களுக்கு தேவையான தூய ஆவியின் கனிகளாகிய அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, நன்னயம், தன்னடக்கம், பரிவு ஆகியவற்றை நாங்கள் பெற்று அன்பை உணர்ந்து மற்றவர்களை அன்பு செய்கிற நபர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு துணை புரிந்தருளும். நீர் கொடுத்திருக்கிற இந்த உடலுக்காகவும் நீர் கொடுத்திருக்கிற அறிவுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள் என்று கூறுகிறது. இந்த வார்த்தைகளில் ஆண்டவருடைய அருள் இருக்கிறது. நாம் நம்முடைய உடலின் எண்ணங்களையும் உடலின் உறுப்புகளையும் சரிவர அமைத்து கொண்டு ஆண்டவர் விரும்புவதை செய்கிற நபர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். உள்ளவர்களுக்கு மிகுதியாக கொடுக்கப்படும் என்று கூறுகிறது. இறைவன் வருவதை நாம் அறிந்து கொண்டு எப்போதும் நல்லதை செய்கிற நபர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். இதோ, பணியாளன் தன்னுடைய முதலாளி வருவதை தாமதிப்பார் என்று தன்னுடைய விருப்பப்படி வாழ்ந்தால் தண்டிக்கப்படுவார் என்று கூறுகிறது. தலைவன் வரும்பொழுது, பணியாளன் பணியில் இருக்கும் பொழுது அவனை மேன்மேலும் தலைவன் உயர்த்துவார் என்று கூறுகிறது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இறைவன் கொடுத்த வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தும் பொழுது இறைவன் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று கூறுகிறது. எனவே ஆண்டவரின் அருளை பெற்றிருக்கிற நாம் ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்வோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.